ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு நம்ம டெய்லர் 2. இன்னைக்கு ஆன்லைன் கிளாஸில் பார்த்தீங்கன்னாக்கா நம்ம சுடிதாருக்கு தேவையான பாடி மெஷர்மெண்ட் எப்படி எடுக்க போகிறோம் அப்படின்னு தான் பார்க்க போகிறோம். லாஸ்ட் வீடியோவில் ப்ளவுஸுக்கு தேவையான மெஷர்மெண்ட்டை எப்படி நம்ம பாடியிலேருந்து எடுக்கிறது அப்படின்னு பார்த்தோம். பார்க்காதவங்க லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், மறக்காமல் கிளிக் பண்ணி பாருங்கள். இப்போ ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னாக்கா நம்மளுக்கு தேவையானது ஒரு இன்ச் டேப்பு தான். இன்ச் டேப்பு அதுக்கப்புறம் நம்ம யாருக்கு மெஷர்மெண்ட் எடுக்க போகிறோமோ அதுக்கான அளவு வந்து நம்ம அவங்க பாடியிலேருந்து எடுக்க போகிறோம். ஃபஸ்ட்டு என்ன மெஷர்மெண்ட் எடுக்க போகிறோன்னு பாருங்கள். ஷோல்டரோட சென்டர் பாயிண்ட்லேருந்து கீழே நம்ம சுடிதார் போட்டிருப்போம்ல, அதோட லென்த்து உயரம் தான் நம்ம எடுக்க போகிறோம். சுடிதாரோட உயரம் ஃபஸ்ட்டு இன்ச் டேப்பை வந்து ஸ்ட்ரெயிட்டாக வந்து வச்சுக்கோங்க. ஸ்ட்ரெயிட்டாக எங்கே வைக்கணும்னா ஷோல்டரோட மிட் பாயிண்டில் வைக்கணும். ஷோல்டரோட மிட் பாயிண்டில் வச்சு இன்ச் டேப்பை இந்த மாதிரி வந்து ஸ்ட்ரெயிட்டாக கொண்டுட்டு வாங்க. நமக்கு முட்டிக்கு கீழே வரைக்கும் வந்து நம்ம சுடிதாரோட லென்த் வந்து எடுப்போம். கரெக்டாக பார்த்தீங்கன்னாக்கா 37 இன்ச்சு வருது. உங்களுக்கு என்ன மெஷர்மெண்ட் வருதோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் சேஞ்சஸ் பண்ணிக்கலாம். 37 இன்ச்சு அளவுக்கு நான் வந்து சுடிதாரோட உயரம் வந்து வைக்கிறேன். அதுக்கப்புறம் பாருங்கள், இது மாதிரி ஸ்ட்ரெயிட்டாக இன்ச் டேப்பை வச்சு கீழே அந்த மெஷர்மெண்ட் வந்து பார்த்திங்கன்னா 37. அந்த மெஷர்மெண்ட்டும் மற்றவங்களுக்கு எடுக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். இதுவே நமக்கு செல்ஃபாக எடுக்கணும்னா குனிஞ்சிலாம் எடுத்தோன்னா மெஷர்மெண்ட் வந்து நிறையவே மாறும். அதனால் அந்த மாதிரிலாம் எடுக்காதீங்க. நீங்கள் செல்ஃபாக எடுக்கும் போது 1 இன்ச் இருக்கிற போர்ஷன் வந்து கீழே பார்த்த மாதிரி, சுடிதாரோட லென்த் போர்ஷனில் பார்த்த மாதிரி இந்த மாதிரி வச்சுக்கோங்க. உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். இந்த மாதிரி இன்ச் டேப் வச்சுக்கோங்க. உங்களுக்கு லென்த்து பத்தலைன்னா அதுக்கேற்ற மாதிரி இன்ச் டேப்பை கீழே இறக்கி விட்டு அதுக்கப்புறம் வந்து மெஷர்மெண்ட் எடுக்க ஆரம்பிங்க. இந்த மாதிரி வைக்கும் போது ஷோல்டர் போர்ஷனில் ஒரு கையை வச்சுக்கோங்க. நான் வச்சு காமிக்கிறேன் பாருங்கள். ஷோல்டரோட மிட் போர்ஷனில் ஒரு விரலை வச்சு பாருங்கள். அங்கே என்ன மெஷர்மெண்ட் வருதோ அதுதான் உங்களோட சுடிதாரோட ஃபுல் லென்த்துன்றது உயரம். நான் ஆல்ரெடி சொல்லிட்டேன். இந்த மாதிரி எடுக்கும் போது உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். செல்ஃபாக எடுக்கும் போது இந்த மெத்தடில் பயன்படுத்தி நீங்கள் எல்லா மெஷர்மெண்ட்டும் எடுத்துக்கலாம். எங்கெல்லாம் நம்ம லென்த்துக்கு யூஸ் பண்ணுவோமோ அங்கெல்லாம் இந்த மெஷர்மெண்ட்டை யூஸ் பண்ணிக்கோங்க. அடுத்து நம்ம பார்க்க போகிறது பார்த்திங்கனாக்கா ஷோல்டர். நம்ம ஃபுல் ஷோல்டரோட மெஷர்மெண்ட் பார்க்க போகிறோம். ஒரு ஆம்கோல் சைட்லேருந்து அடுத்த ஷோல்டரோட ஆம்கோல் சைடு வரைக்கும் நம்ம மெஷர்மெண்ட் எடுக்கணும். நம்ம ப்ளவுஸில் எடுத்தோம் பார்த்திங்களா, சேம் ஸ்டெப்பு தான், எந்த சேஞ்சஸும் இல்லை. கரெக்டாக வந்து ஒரு ஷோல்டரோட ஸ்டார்டிங் பாயிண்ட்லேருந்து அடுத்த ஷோல்டரோட எண்டிங் பாயிண்ட் வரைக்கும் பார்த்திங்கனாக்கா 14.5 இன்ச்சு வந்து வருது. கரெக்டாக அந்த 14.5 இன்ச்சு வந்து மார்க் பண்ணிக்கோங்க. நான் இது ஒரிஜினல் அளவு தான் எடுக்கிறேன். இது எல்லாமே பார்த்திங்கனாக்கா ஒரிஜினல் அளவு தான். எந்த மெஷர்மெண்ட்டும் நம்ம ஆட் பண்ணலை. சுடிதார்லையும் ப்ளவுஸ்லையும் நம்ம மெஷர்மெண்ட்டை போட்டு கட் பண்ணும் போது எவ்வளோ ஈஸ் கொடுக்கணும், எவ்வளோ வந்து சீம் அலவன்ஸ் கொடுக்கணும்னு சொல்லிட்டு நான் அப்போ சொல்கிறேன். இப்போ அடுத்த அளவு பார்த்திங்கனாக்கா அப்பர் செஸ்ட்டு நம்ம எடுக்க போகிறோம். அப்பர் செஸ்ட்டுன்றது நம்ம ஆல்ரெடி ப்ளவுஸில் பார்த்தோம்ல, அதே மாதிரி தான் நம்ம எடுக்க போகிறோம். இந்த வாட்டி வந்து உங்களுக்கு புரியும் நல்லாவே, ஏன்னா ஃபஸ்ட் நம்ம ஆல்ரெடி வந்து எப்படின்னு தெரிஞ்சிடுச்சு. அதனால் இந்த வாட்டி மெஷர்மெண்ட் எடுக்கிறது உங்களுக்கு கொஞ்சம் சுலபமாகவே இருக்கும். ப்ளவுஸுக்கு ஃப்ரண்ட் போர்ஷன்லேயும் சரி பேக் போர்ஷன்லேயும் சரி அளவுகள் எதுவுமே மாறாமல் கரெக்டாக வச்சோம். அதே மாதிரி தான் சுடிதாரும் ஃப்ரண்ட்லேயும் சரி பேக்லேயும் சரி அளவுகள் எதுவுமே மாறாமல் கரெக்டாக இன்ச்சு டேப்பை வச்சு மெஷர்மெண்ட் எடுங்க. அப்பர் செஸ்ட்டு பார்த்தீங்கன்னாக்கா 34.75 இன்ச்சு வருது. நான் கரெக்டாக அதை மார்க் பண்ணிக்கிறேன். அடுத்து நம்ம என்ன மெஷர்மெண்ட் பார்த்தீங்கன்னாக்கா பஸ்ட் ரவுண்டு தான். பஸ்ட் ரவுண்டுக்கும் சேம் பின்னாடி வந்து அளவுகள் எதுவுமே மாறாமல் ஸ்ட்ரெயிட்டாக இன்ச் டேப்பை வச்சு சென்டர் போர்ஷன் பஸ்ட்டுக்கு நடுவில் இருக்கிற போர்ஷனும் எங்கேயுமே வந்து இன்ச் டேப்பு மடங்காத மாதிரி ஸ்ட்ரெயிட்டாக வச்சு அளவு எடுத்துக்கோங்க. அப்போ தான் கரெக்டாக வரும். பஸ்ட் ரவுண்ட் பார்த்தீங்கன்னாக்கா 34.5 இன்ச்சு வருது. நான் கரெக்டாக அதையும் நோட் பண்ணிக்கிறேன். அதே மாதிரி தான் பஸ்ட்டுக்கு எப்படி எடுத்தோமோ அதே மாதிரி தான் வேஸ்ட்டுக்கும் எடுக்கணும். மேலே அப்பர் செஸ்ட் எடுத்தாச்சு, பஸ்ட் எடுத்தாச்சு. இப்போ வேஸ்ட் ரவுண்ட் எடுக்கிறோம். வேஸ்ட் ரவுண்டு கரெக்டாக வந்து நம்ம பெல்ட் பகுதி வரும் பார்த்தீங்களா, நம்ம ப்ளவுஸ்லாம் போடும்போது பெல்ட் பகுதி வரும்ல, அந்த போர்ஷனில் கரெக்டாக வச்சு வேஸ்ட் ரவுண்ட் எடுத்துக்கோங்க. எங்கேயும் இன்ச் டேப் வந்து சுருங்காமல் ஸ்ட்ரெயிட்டாக வச்சு எடுக்கும் போது பார்த்தீங்கன்னாக்கா 28.5 இன்ச்சு வருது. அதையும் நோட் பண்ணிக்கலாம். இப்போ என்னென்ன அளவு எடுத்தோன்னா மேலே அப்பர் செஸ்ட் எடுத்தாச்சு, பஸ்ட் எடுத்தாச்சு, இப்போ வேஸ்ட்டும் எடுத்து முடிச்சாச்சு. நிறைய பேர் நினைப்பீங்க ப்ளவுஸும் குர்த்திக்கும் ஒரே மாதிரி மெஷர்மெண்ட்டாக இருக்கே அப்படின்னு. நம்ம கட் பண்ணும் போது சுடிதாருக்கு தேவையான லூஸ் கொடுத்து தான் நம்ம வந்து மார்க் பண்ணி கட் பண்ணுவோம். அதனால பிரச்சனை இல்லை. அடுத்து நம்ம மார்க் பண்ண போகிறது ஹிப்போட வேஸ்ட்டு தான். வேஸ்ட் லைன் எப்படி மார்க் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஹிப் போர்ஷனில் கரெக்டாக பார்த்தீங்கன்னாக்கா நம்ம பட் ஏரியா இருக்குது பார்த்தீங்களா, அந்த போர்ஷனோட சுற்றளவு தான் எடுக்க போகிறோம். நம்மளுக்கு கரெக்டாக பார்த்தீங்கன்னாக்கா சுடிதாரோட ஸ்லிட்டு போர்ஷன் வரும், ஓப்பன் போர்ஷன் வரும்ல சைடில். இந்த மாதிரி நான் இன்ச் டேப்பில் வச்சு காமிக்கிறேன் பாருங்கள். இதை அடையாளப்படுத்திக்கோங்க. எங்கே வந்து நமக்கு ஸ்லிட்டு வேணும்னு நினைக்கிறோமோ அந்த இடத்த அடையாளப்படுத்தி இப் ரவுண்டு வந்து எடுக்க போகிறோம். இப் ரவுண்டுன்றது நம்ம பட் ஏரியாவை சுற்றி வர போர்ஷன் தான் இப் ரவுண்டு. நான் கரெக்டாக பாருங்கள், நம்ம ஸ்லிட் போர்ஷன் வந்து வரும்ல முடிகிற இடத்துல கரெக்டாக மேலேருந்து ஆம்கோல் போர்ஷன்லேருந்து கீழே சைடு ஜாயின் பண்ண முடிகிற இடத்துல பார்த்தீங்கன்னாக்கா நம்ம இப் போர்ஷனோட மெஷர்மெண்ட் வந்து எடுக்கிறோம். நான் ஸ்லிட் ஏரியாவுக்கு உங்களுக்கு மெஷர்மெண்ட்டுக்காக நான் வச்சு காமிச்சிருப்பேன். அந்த ஏரியாவை அடையாளப்படுத்திக்கோங்க. பேக் போர்ஷன்லேயும் இன்ச்சி டேப் வந்து எங்கேயுமே மடங்கக்கூடாது, ஸ்ட்ரெயிட்டாக வரணும். ஃப்ரண்ட் போர்ஷன்லேயும் வந்து உங்களுக்கு ஸ்ட்ரெயிட்டாக வரணும். இந்த மாதிரி இன்ச் டேப்பை வச்சு கரெக்டாக வச்சு பார்த்துக்கோங்க. என்ன அளவு வருதோ அந்த மெஷர்மெண்ட்டை நோட் பண்ணிக்கோங்க. எனக்கு பார்த்தீங்கன்னாக்கா 35 இன்ச்சு வந்து ஹிப்போட ரவுண்டு வருது. உங்களுக்கு என்ன மெஷர்மெண்ட் வருதோ அதுக்கேற்ற மாதிரி மாற்றி நீங்கள் வந்து நோட் பண்ணி வச்சுக்கோங்க. 35
25 இன்ச்சு வந்து இப் ரவுண்ட் நான் நோட் பண்ணிக்கிறேன். ஒவ்வொருத்தவங்களுக்கும் இப் ரவுண்டோட மெஷர்மெண்ட் வந்து மாறும். சில பேருக்கு வந்து பட்டு பெருசாக இருந்தாக்கா மெஷர்மெண்ட்டும் இன்னும் ஜாஸ்தியாகும். அந்த ஏரியாலாம் ஸ்லிட்டு கொடுக்கறதுக்காக வந்து கொஞ்சம் எக்ஸ்ட்ராவே நம்ம லூஸ் வச்சு தான் தைப்போம். நான் மெஷர்மெண்ட் கட்டிங் போடும்போது உங்களுக்கு எப்படி மெஷர்மெண்ட் போடுறதுன்னு நான் காமிச்சிடுறேன். அடுத்து எடுக்க போகிற அளவு பார்த்தீங்கன்னாக்கா ஷோல்டர் டு பஸ்ட்டு நம்ம எப்பயுமே வந்து இன்ச் டேப்பை இந்த மாதிரி தான் வந்து மார்க் பண்ணுவோம். எப்படின்னா மேலே வந்து 1 இன்ச் இருக்கிற மாதிரி கீழே வந்து பஸ்ட் ஏரியாவில் மார்க் பண்ணுவோம் மற்றவங்களுக்கு எடுக்கிறதா இருந்தால். இதுவே உங்களுக்கு நீங்களே எடுக்கிற மாதிரி இருந்தாக்கா 1 இன்ச்சோட இன்ச் டேப்பில் இருக்கிற போர்ஷன் வந்து கீழே இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. மேலே வந்து உங்களுக்கு எந்த அளவுக்கு பஸ்ட் ஏரியாவோட லென்த் வருதோ அதுக்கேற்ற மாதிரி இன்ச் டேப்பை பிடிச்சிக்கோங்க. எனக்கு பார்த்தீங்கன்னாக்கா 9.5 இன்ச்சு வருது. அந்த 9.5 இன்ச்சு வந்து நான் மார்க் பண்ணிக்கிறேன். மேலே ஷோல்டரோட சென்டரில் வச்சிங்கன்னா உங்களுக்கு அடையாளம் தெரிஞ்சிடும். இப்போ நெக்ஸ்ட்டு என்ன எடுக்க போகிறோன்னா ஷோல்டரோட வேஸ்ட்டு லென்த்து தான் எடுக்க போகிறோம். கரெக்டாக வந்து இன்ச் டேப்பாக நான் எப்படி வச்சுருக்கேன் பாருங்கள். செல்ஃபாக எடுக்கிற மாதிரி மைண்டில் வச்சுட்டு நீங்கள் எடுக்கும் போது உங்களுக்கும் அதே மாதிரி செல்ஃபாக எடுக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். ஷோல்டரோட சென்டர் பாயிண்டில் நான் வச்சுட்டேன். உங்களுக்கு லென்த்து பத்தலைன்னா இன்ச் டேப்பை கீழே இறக்கி விட்டு அதுக்கு லென்த்து ஏற்ற மாதிரி வந்து இன்ச் டேப்பை பிடிச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு கரெக்டாக வரும். 14 இன்ச்சு வந்து ஷோல்டர் டு வேஸ்ட்டோட லென்த்து வந்து நான் மார்க் பண்ணிக்கிறேன். அதே மாதிரி அடுத்த அளவு பாருங்கள். ஷோல்டரோட மிட் போர்ஷனில் இன்ச் டேப் வச்சுக்கோங்க. இன்ச் டேப்போட ஸ்டார்டிங் எட்ஜ் வந்து கீழே இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. செல்ஃபாக எடுக்கும் போது அந்த மாதிரி எடுத்திங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். ஏன்னா நம்ம ஒவ்வொரு வாட்டியும் குனிஞ்சு எடுத்தோம்னா மெஷர்மெண்ட் வந்து சேஞ்சஸ் ஆகும். சுடிதாரோட ஓப்பன் போர்ஷன் எந்த அளவுக்கு வருதோ அதுக்கேற்ற மாதிரி இன்ச் டேப்பை மேலே ஏற்றி அட்ஜஸ்ட் பண்ணியோ இல்லை கீழே இறக்கியோ அதுக்கேற்ற மாதிரி லென்த்து வச்சுக்கோங்க. அப்போ தான் நம்மளுக்கு கரெக்டாக சுடிதாரோட ஓப்பன் போர்ஷனோட லென்த்து வந்து கிடைக்கும். ஷோல்டரோட மிட் பாயிண்ட்ல கரெக்டாக இப் ரவுண்டு வரைக்கும் நம்ம லென்த் வந்து எடுத்தாச்சு. எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னாக்கா 21 இன்ச்சு வருது. மேக்ஸிமம் எல்லாருக்கும் பார்த்தீங்கன்னாக்கா ஷோல்டர் டு பஸ்ட்டு வேஸ்ட்டு அதுக்கப்புறம் வந்து இப்பெலாம் பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு என்ன மெஷர்மெண்ட் இருக்கும்னா 10, 14, 21 இந்த மாதிரி தான் வந்து லென்த் வந்து வரும். இது காமனாக எல்லாருக்குமே சூட் ஆகும். உங்களுக்கு தெரியலன்னா இதே மெஷர்மெண்ட் கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். நான் இப்போட லென்த்து வந்து 21 இன்ச்சஸ் வந்து வச்சுட்டேன். அடுத்து என்ன அளவுன்னு பார்த்தீங்கன்னாக்கா ஃப்ரண்ட் நெக்கோட லென்த்து தான் எடுக்க போகிறோம். நம்ம ப்ளவுஸுக்கு எடுத்த மாதிரி தான் சேம் ஸ்டெப்பு. ஷோல்டரோட சென்டர் பாயிண்ட்ல இன்ச் டேப்பை வச்சுக்கோங்க. என்ன அளவு வேணுமோ அந்த அளவை கரெக்டாக அடையாளப்படுத்தி இந்த மாதிரி இன்ச் டேப்பை ஃபோல்டு பண்ணும்போது உங்களுக்கு நெக்கோட லென்த் வந்து எப்படி டெப்த்தாக இருக்கா அப்படின்னு தெரிஞ்சிடும். ரொம்ப லோவாக இருந்தால் அதுக்கேற்ற மாதிரி இன்ச் டேப்பை அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. இப்போ பேக் நெக்கோட உயரம் பார்க்கலாம். பின் கழுத்து உயரம் பார்த்தீங்கன்னாக்கா ஷோல்டரோட மிட் பாயிண்ட்ல வந்து இன்ச் டேப்பை கரெக்டாக வந்து சென்டரில் பிடிச்சிக்கோங்க. பிடிச்சிட்டு இன்ச் டேப் நம்ம கீழே இறக்கிட்டே வரும்போது உங்களுக்கு எந்த அளவுக்கு பின் கழுத்தோட உயரம் வேணும்னு பார்த்து அதுக்கேற்ற மாதிரி இன்ச் டேப்பை மடக்கி நீங்கள் எடுத்தீங்கன்னா உங்களுக்கு கரெக்டான அளவு வந்துடும். நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி தான் உங்களுக்கு ப்ளவுஸில் வந்து எப்படி மெஷர்மெண்ட் எடுக்கணும்னு நான் சொல்லியிருப்பேன். நெக் போர்ஷனில் அதே சேம் ஸ்டெப்பு தான். உங்களுக்கு எப்படி நீங்கள் இன்ச் டேப்பில் அளக்குறீங்களோ அதே மாதிரி தான் நம்ம கிளாத்லேயும் போடணும். எனக்கு பார்த்தீங்கன்னாக்கா 5.5 இன்ச்சு வந்து பேக்கோட லென்த் வந்து வச்சுருக்கேன். ஸ்லீவ் போர்ஷனில் வந்துலாம். ஸ்லீவ் போர்ஷனில் பார்த்தீங்கன்னாக்கா ஆம்கோலோட சுற்றளவு தான் எடுக்க போகிறோம். ஆம்கோலோட ரவுண்ட் பார்த்தீங்கன்னாக்கா ஷோல்டரோட மிட் பாயிண்ட்டில் கரெக்டாக வந்து நம்ம கை வந்து ஜாயின் பண்ணுவோம் பார்த்தீங்களா, அந்த போர்ஷனில் இன்ச் டேப்பை வச்சு நம்ம கையை சுற்றி அக்கிள் போர்ஷன் கீழே வந்து சுற்றி இன்ச் டேப்பை கொண்டுட்டு வரும்போது உங்களுக்கு கரெக்டான ஆம்கோலோட ரவுண்டு வந்து கிடச்சிரும். எனக்கு என்ன இன்ச்சு வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா 14.5 இன்ச்சு வந்து நான் மார்க் பண்ணிக்கிறேன். இது டம்மில் எடுக்கிறதுனால அந்தளவுக்கு எக்ஸாக்டாக வந்து மெஷர்மெண்ட் வராது. உங்கள் பாடியில் என்ன மெஷர்மெண்ட் வருதோ அதை வந்து நோட் பண்ணிக்கோங்க. நான் பார்த்தீங்கன்னாக்கா 14.5 இன்ச்சு வந்து நான் நோட் பண்ணிக்கிறேன். அதே மாதிரி ஸ்லீவோட லென்த்தை வந்து மார்க் பண்ணணும். ஸ்லீவோட லென்த்து மார்க் பண்ணுறதுக்கு ஸ்லீவ் கரெக்டாக நம்ம ஜாயின் பண்ணுவோம் பார்த்தீங்களா, அந்த போர்ஷனோட சென்டரில் வச்சுட்டு ஸ்லீவோட லென்த்தை வந்து மார்க் பண்ணிக்கலாம். 6 இன்ச்சு. அதுக்கப்புறம் வந்து 6 இன்ச்சுன்றது நார்மல் ஸ்லீவு. 9 இன்ச்சுலாம் பார்த்தீங்கன்னாக்கா எல்போ ஸ்லீவில் வரும். உங்களுக்கு 3/4 ஸ்லீவ்னா அதுக்கு ஏற்ற மாதிரி மெஷர்மெண்ட்டு மாறும். ஒவ்வொரு அளவுகளுக்கு ஏற்ற மாதிரியும் கையோட சுற்றளவு வந்து மாறும். கையோட சுற்றளவுன்றது கரெக்டாக வந்து நீங்கள் எந்த அளவுக்கு ஸ்லீவோட லென்த் எடுக்கிறீங்களோ அந்த போர்ஷனில் கரெக்டாக கை சுற்றளவு எடுக்கணும். நீங்கள் ஃபுல் ஸ்லீவ் எடுத்திங்கன்னா ஃபுல் ஸ்லீவ் எங்கே முடியுதோ அந்த போர்ஷனில் தான் நம்ம கை சுற்றளவு எடுக்கணும். நான் எக்ஸாம்பிளுக்கு சொல்கிறேன் பாருங்கள். 3/4 ஸ்லீவ் எடுத்திருக்கீங்க அப்படின்னா எங்கே அந்த அளவு வச்சிங்களோ அந்த அளவுலேருந்து கை சுற்றளவு இந்த மாதிரி எடுத்துக்கோங்க. உங்களுக்கு எக்ஸாம்பிளுக்கு காமிக்கிறேன். இந்த மாதிரி நம்ம எடுக்கும் போது உங்களுக்கு கரெக்டாக வரும். நீங்கள் எடுக்கும்போது கரெக்டான அளவாக எடுத்துக்கோங்க. நம்ம லூஸ் கொடுத்து தான் வந்து மார்க் பண்ணுவோம். அதனால ஒன்றும் பிரச்சனை இல்லை. அடுத்து பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு ஸ்லீவோட லென்த்துக்கு ஏற்ற மாதிரி நான் கை சுற்றளவு வைக்க சொல்லியிருந்தேன். ஃபுல் ஸ்லீவுக்கும் அதுக்கப்புறம் 3/4 ஸ்லீவுக்கும் நான் சொல்லியிருந்தேன். இப்போ இதுவே நீங்கள் ஆஃப் ஸ்லீவ் வைக்கிறீங்கன்னா கரெக்டாக அந்த ஆஃப் ஸ்லீவோட லென்த் எங்கே வச்சிங்களோ அந்த அளவில் தான் கை சுற்றளவு எடுக்கணும். அப்போ தான் கரெக்டாக வரும். லாஸ்ட்டாக எடுத்த ப்ளவுஸ் மெஷர்மெண்ட் கிளாஸ்க்கும் சுடிதார் மெஷர்மெண்ட் கிளாஸ்க்கும் என்ன டிஃப்ரென்ஸ்னு பார்த்தீங்கன்னாக்கா ஷோல்டர் டு பஸ்டோட லென்த்து, அதுக்கப்புறம் ரெண்டாவதாக பார்த்தீங்கன்னாக்கா ஷோல்டர் டு வேஸ்டோட லென்த்தும், மூணாவது ஷோல்டர் டு இப்போட லென்த்தும் வந்து நம்ம எக்ஸ்ட்ராவாக எடுத்திருக்கோம். அதே மாதிரி இப்போட ரவுண்டும் வந்து நம்ம எக்ஸ்ட்ராவாக தான் எடுத்திருக்கோம். மற்ற எல்லா அளவுகளும்
பார்த்தீங்கன்னாக்கா கிட்டத்தட்ட ஒரே மாதிரி தான் இருக்கும். இன்னைக்கு வீடியோவில் சுடிதாருக்கு தேவையான மெஷர்மெண்ட் வந்து எப்படி எடுக்கிறதுன்னு பார்த்தோம். இந்த வீடியோ உங்களுக்கு எல்லாருக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். இதே மாதிரி அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.